முதல் தடவை கார் வாங்குகிறோம், நம்ம ஈவி கார் எடுத்துகிட்டா பெட்ரோல் டீசல் அடிக்கிற வேலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஈவி வாங்கிடாதீங்க. ஈவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக யூசேஜ் இருக்கணும். யூசேஜ்னால் வந்து மாதம் ஒரு வந்து 2000லேருந்து 3000 கிலோமீட்டர் நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டணும். அந்த மாதிரி பெனிஃபிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈவி வெஹிக்கிள் எடுக்கணுங்க. இல்லைன்னா ஈவி வெஹிக்கிள் எடுக்கிறது ஒர்த் இல்லை. ரீசேல் வேல்யூஷனுங்கிறது சுத்தமாக இல்லை. நம்ம ஓட்டிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வண்டி பிடிக்கலன்னா நீங்கள் கொடுக்க முடியாது, வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இதே டீசல் பெட்ரோல் கார்னால் நம்ம வந்து வண்டி நம்மளுக்கு பிடிக்கலன்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்து நம்ம 2 வருஷம் ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணியிருக்கோம். வித்தவுட் ஏசியில் நம்ம என்ன ரேஞ்ச் வருதுன்னு பார்க்கலாங்க. நம்ம அரௌண்டு பார்த்தீங்கன்னா 38,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்குங்க. இதில் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டியோகோ ஈவிங்க. இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200 கிலோமீட்டர் வருங்க. நம்ம 200 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப் டு 90% வரைக்கும் ஓட்ட முடியும். ரிமைனிங் 10% பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற மாதிரி இருக்குது. ட்ரைவ் பண்ணி நம்ம எப்பவுமே வந்து சார்ஜ் போட மாட்டோம். ஒரு 5-10% வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வண்டி ஓட்டுவோம். ஏசியோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுற டிரைவிங் ஸ்பீடு பொறுத்து இப்போ அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஏசியோட பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வருங்க ஒரு பெர்சன்டேஜ் சார்ஜுக்கு. இதே ஏசி இல்லாமல் ஓட்டினா ஒரு பெர்சன்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா 2.2 வருங்க. அப்போ 100% பார்த்தீங்கன்னா 220 கிலோமீட்டர் கிளைம் பண்ணலாம். ஆனால் கம்பெனி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் சொல்கிறேன். கம்பெனி சொல்கிறது வந்து உங்களுக்கு 100 கிலோமீட்டர் எப்பவுமே வந்து ரேஞ்சு கம்மியாக தான் வருங்க. பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா 0லேருந்து 100க்கு பார்த்தீங்கன்னா வந்து 30 யூனிட் எடுக்குங்க. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இபி பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 கட்டிகிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த ஈவி கார் எடுத்து ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இபி பில் குறைஞ்சது வந்து 10,000 ரூபாய் சுமார் வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இது எல்லாமே பிளான் பண்ணி இவி வெஹிக்கிள் எடுங்க. நீங்கள் அதிகமாக இவி வெஹிக்கிள் எடுத்தால் ஓட்டுற மாதிரி இருக்கணும். நான் வருஷத்துக்கு 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இவி வெஹிக்கிள் எடுக்காதீங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. வருஷத்துக்கு ஒரு 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் நீங்கள் கார் யூசேஜ்னா தாராளமாக இவி வெஹிக்கிள் எடுத்து ஓட்டலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.